ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். இன்னைக்கான ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? சுட சுட இருக்கு. எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம் வாங்க. இனிஷியலா கேரளா பிளாஸ்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவான் பெர்னாண்டோ, மோகன் பகான் சூப்பர் ஜெயிண்ட்ஸ கிட்டத்தட்ட லாஸ்ட் சீசன் கப்படிக்க வச்சாரு. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா, மோகன் பகான் அந்த டீம வச்சு எதிர்பார்த்த கேம் காமிக்காத காரணத்தினால, மோகன் பகான் மேனேஜ்மென்ட் பார்த்தீங்கன்னா, அபாஸ்க்கு மூவ் பண்ணியிருப்பாங்க. பட் இவான் பெர்னாண்டோ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கேரளா பிளாஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. கேரளா பிளாஸ்டர்ஸ் வரப்போறாருன்ற மாரி சொல்லிட்டு வராங்க. பட் இத நான் ரூமர்னே கன்சிடர் பண்றேன். ஏன்னா, இனிஷியலாவே கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டாப் 4ல இருக்கிற கிளப்ஸோட கோச்சஸ் தான் அப்ரோச் பண்றாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்தியால இருந்து இதுக்கப்புறம் கோச்சஸ் இல்ல. ஃபுல்லா அப்ராட்ல இருந்து தான் வரப்போறாங்கன்ற மாரி சொல்லிட்டு வராங்க. பட் இவான் பெர்னாண்டோ வருவாரா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இதுல என்ன முக்கியமானதுன்னா, அவர் கேரளா பிளாஸ்டர்ஸ்ல வரல. ஏன்னா இந்த ரூமர் டைம்ன்றதுனால ஏகப்பட்ட ரூமர் அதிக வர வாய்ப்பு இருக்கு. டிரான்ஸ்ஃபர் டைம்ல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இவான் பெர்னாண்டோ பொறுத்தவரைக்கும் ஐஎஸ்எல்ல வர இருக்காரு. பட் ஐஎஸ்எல்ல கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு வர இல்ல. அனதர் கிளப் பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்எல்ல சேர்ந்த அனதர் கிளப் அப்ரோச் பண்ணிட்டு வராங்க இவான் பெர்னாண்டோ பொறுத்தவரைக்கும். கண்டிப்பா அவர் வேற எதனா லீக், அதாவது வேற எதனா கிளப்க்கு தான் போக வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா வேற எதனா லீக்கும் போக வாய்ப்பு இருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இவான் பெர்னாண்டோ எங்க தான் மூவ் பண்ண போறாருன்னு. நெக்ஸ்ட் மோகன் பகான் சூப்பர் ஜெயிண்ட்ஸ் பிளேயரான பிராண்டன் ஹமில். கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயரா இருந்தாரு. ஒரு பக்கம் அட்டாக்கிங் யூனிட்ல பெட்ரோடோஸ், சஹல்ன்ற மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருந்தாலும் பட் டிஃபென்ஸ்ல கிட்டத்தட்ட அந்த டீமை லீட் பண்ணவர் பிராண்டன் ஹமில்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாரு. லாஸ்ட் சீசன் ஸ்லாவ்கோ இருந்தாரு ஓகே. பட் இந்த சீசன் பிராண்டன் ஹமில் ரொம்ப நல்லா பண்ணாரு. பட் இவரை பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணிட்டு வராங்கன்ற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. பட் இதுல என்ன முக்கியம்னா இது கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதான்ற மாதிரி எப்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளா பிளாஸ்டர்ஸ் அவங்களோட நியூ கோச் அப்பாயிண்ட் பண்ண பிறகுதான் இது கன்ஃபார்மா இல்லையா நம்மளால கன்க்ளூடா சொல்ல முடியும். அது வரைக்கும் இதை நம்ம ரூமர்னே கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் துரான் கப். துரான் கப் பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்எல்க்கு இனிஷியலா வர்ற ஒரு டோர்னமெண்ட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லா கிளப்புமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களோட டீமை செட் பண்றதுக்கான ஒரு முக்கியமான டோர்னமெண்டா பாப்பாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதை நம்ம ஒரு சப்போஸ் சூப்பர் கப் ஜெயிச்சா ஏஎஃப்சி பிலிமினரி ஸ்டேஜ்ல போக அதிக வாய்ப்பு இருக்கா? அதுக்கேற்ற மாதிரி டீம் சூப்பரா பிளே பண்றாங்க. துரான் கப் பொறுத்த வரைக்கும் டீம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இந்தியன் பிளேயர்ஸோட மூவ் பண்றாங்க. அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சரியா இருக்காது. பட் துரான் கப்பை வின் பண்ணா கிட்டத்தட்ட வேற எதனா ஒரு ஏஎஃப்சி கப்போட பிலிமினரி ஸ்டேஜ்ன்ற மாதிரி மூவ் பண்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா எல்லா டீமுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. துரான் கப்போட வின்னருக்கு எதனா ஒரு வாய்ப்பு கிடைச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம துரான் கப்ல பெர்ஃபார்ம் பண்ற டீம் ஐஎஸ்எல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பெங்களூர் எஃப்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா துரான் கப்ல சூப்பரா பண்ணாங்க. பட் லாஸ்ட் சீசன் சூப்பரா பண்ணாங்களா? அதுக்கப்புறம் இல்லாம ஐஎஸ்எல்ல பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா சரியா பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் சீசன் பெங்களூர் எஃப்சியே இல்ல. அதாவது துரான் கப்ல பெர்ஃபார்ம் பண்ண பெங்களூர் எஃப்சி இல்ல. செகண்ட் ஹாஃப்ல தான் திரும்பி வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சைமன் கிரேசனோட அண்ட் கோ. இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட துரான் கப் ஜம்ஷெட்பூர்ல நடக்க இருக்குன்னு சொல்லலாம். அப்கமிங் துரான் கப் ஆல்மோஸ்ட் டேட் இதான் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. பட் 26 ஜூலைன்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் இப்படி இந்த டேட்டா இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். மேபி மாற வாய்ப்பு இருக்கு. 26 ஜூலை துரான் கப் நடக்க இருக்கு. அந்த வருஷம் துரான் கப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜம்ஷெட்பூரோட ஹோம் கிரவுண்ட். ஜம்ஷெட்பூர்ல தான் நடக்க இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் துரான் கப் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் மாயக்கண்ணன் முத்து. இவரு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். இவரு பாத்தீங்கன்னா ஐ லீக்ல பிளே பண்ணிட்டு வராரு ஸ்ரீநிதி டேகான்காக. லாஸ்ட் சீசன் சென்னை எஃப்சிக்கு பாத்தீங்கன்னா இவர் ரூமர்ல வந்தாரு. நானும் அப்டேட் பண்ணிருப்பேன். இவரு மட்டும் இல்லாம கூட ஒரு தமிழ் பிளேயரும் வந்தாரு. இவங்க 2 தமிழ் பிளேயருமே சென்னைக்கு வர போறாங்கன்ற மாதிரி நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். பட் சென்னை எஃப்சி அந்த ரூமர்லயே அது போயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளேயரை நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னே சொல்லலாம். இந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரை பொறுத்த வரைக்கும் 26 வயசு ஆகுது. மாயக்கண்ணன் பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். பெட்ரோ பண்ணாலி பொறுத்த வரைக்கும் பல்குனி, பார்த்திப் கோகைன்ற மாதிரி நல்ல நல்ல பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைச்சிட்டு வருது. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவருக்கும் மயக்கண்ணனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ல கோல் ஸ்கோர் எபிலிட்டி இருக்கானா அதை பத்தி நம்ம பேச முடியாது. பட் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் பிளேயர்னே சொல்லலாம். அவரோட கான்ட்ராக்ட் முடியோட காரணத்தினால கண்டிப்பா அவர் வருவாரு. கிட்டத்தட்ட இவர மல்டி இயர் டீல நம்ம நார்த் ஈஸ்ட் யுனைடெட் சைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். பார்க்கலாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது. எல்லாரும் பார்க்கும்படி எல்லாரும் பேசும்படியான ஒரு பிளேயரா வருவாரா பொறுத்து வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிட்டத்தட்ட டெல்லி எஃப்சி ஐ லீக் சேர்ந்த டெல்லி எஃப்சி, அது மட்டும் இல்லாம டெல்லி சந்தோஷ் ட்ரோபியில டெல்லி எஃப்சிக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண. கிட்டத்தட்ட ஃபஹத் டேமர் இவரோட வயசு பாத்தீங்கன்னா 19 வயசு ஆகுதுன்னு சொல்லலாம். இவரு பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் விங்கர். இவரு பாத்தீங்கன்னா ஐஎஸ்எல் வர நல்ல வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. பட் அவரோட ஸ்டாட்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஐ லீக்ல மேட்சஸ் கிடைச்சிருக்காது. டெல்லி சந்தோஷ் ட்ரோபியில நல்லா பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட லெஃப்ட் விங்கர் ரைட் விங்கர் மாதிரி 2 பொசிஷன்ல பிளே பண்ற எபிலிட்டி இருக்கு. இவர் ஏன் உள்ள வராருன்னா கண்டிப்பா இந்த யங் பிளேயரை ஒரு நல்ல கிளப் மூவ் பண்ணி அங்க இருக்கிற பிளேயர்ஸோ கோச்சஸ் கிட்ட ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைச்சி அந்த பிளேயரோட கேம் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ண ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இவரோட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவரோட கரியரை டெல்லி எஃப்சில இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கண்டிப்பா ஐஎஸ்எல் வந்து அவரோட பெர்ஃபார்ம் அவர் யாருன்ற மாதிரி காமிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஓகே, எல்லா கிளப்பும் சொல்லிட்டோம். ஒடிசா எஃப்சி எதனா சைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒடிசா எஃப்சியோட நியூஸும் காத்துட்டு இருக்கு. இன் ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒடிசா எஃப்சி பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹைதராபாத் எஃப்சி பக்கம் வந்தா ஹைதராபாத் எஃப்சி எதனா பிளேயர்ஸ் சைன் இன் பண்ணிட்டாங்களா, எதனா பிளேயர்ஸ் வர போறாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தா ஸ்டில் ஹைதராபாத் எஃப்சி நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி தான் அவங்களோட இன்வெஸ்டரை இன்னும் ஃபைன் பண்ணலாம்.
அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ ஏன்னா ஸ்டில் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பேன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் பேன் இருக்கிற காரணத்தினால ஸோ போதுமான அளவு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் இன்வெஸ்டர் கிடைச்சாதான் ஸோ அவங்களோட பிளேயர்ஸ்க்கான போதுமான ஊதியம் கொடுத்து ஸோ கிட்ட அந்த டிரான்ஸ்ஃபர் பேனை ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிளேயர்ஸ் சைன் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தா கண்டிப்பா இன்னும் பிக் சைனிங்ஸ் ஹைதராபாத் திரும்ப கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிராண்டன் பெர்னாண்டஸ் பாத்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட மிட்ஃபீல்டர்ல இந்தியன் பிளேயர்ஸ் நல்லா பண்ணிட்டு வர்றவர்னு பாத்தீங்கன்னா சஹல் அப்துல் சமத், அந்த வருஷத்துல பிராண்டனும் கூட வருவாரு. தாப்பா பாத்தீங்கன்னா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், பட் அவரோட ரோல் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ப்ளே பண்ற எபிலிட்டி இருக்கு. ஸோ இப்போ பிராண்டன் பெர்னாண்டஸ் பக்கம் வந்தா கிட்டத்தட்ட மும்பை சிட்டி அவரை தட்டி தூக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட மல்டி இயர் டீல் அவர் சைன் பண்ணியிருக்காங்க. பட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஏன்னா எஃப்சி கோவோட முக்கியமான பிளேயர் ரொம்ப நாள் எஃப்சி கோவில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. சப்போஸ் எஃப்சி கோவா இல்ல நீங்க எங்கிட்ட இருக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டு பிளேயரும் அதே டிசைட் பண்ணா கண்டிப்பா அவர் எஃப்சி கோல தான் இருப்பாரு. அப்படி இல்லைன்னா மும்பை சிட்டி அழகா ஒரு சூப்பர் ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒரு சந்தோஷ செய்தியா இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ சென்னை எஃப்சியோட அப்டேட் தான். ஸோ எப்படின்னா நம்ம பிளேயர் நம்மளுக்கு யாரும் எந்த பிளேயர் வர போறது இல்ல. நம்மளோட சென்னை எஃப்சியோட ரஹீம் அலி பாத்தீங்கன்னா பஞ்சாப் மூவ் பண்ண போறாரா. ஸோ பஞ்சாப் எஃப்சி பாத்தீங்கன்னா ரஹீம் அலி அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்கமிங் சீசனுக்கு. ஸோ பஞ்சாப் எஃப்சி பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த யங் பிளேயர்ஸ்க்கு நல்ல நல்ல வாய்ப்பு கொடுத்துட்டு வராங்க. அந்த வருஷத்துல ரஹீம் அலி அப்ரோச் பண்ணிருக்காங்க. இதுல என்னன்னா அவன் கையில் விடுவாரானா என்ன பொறுத்த வரைக்கும் விட மாட்டாரு. ஏன்னா லாஸ்ட் சீசனே ரஹீம் அலி என்னதான் கொஞ்சம் போரா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த ஒரு நம்பிக்கை வச்சாருன்னு சொல்லலாம். ஸோ இர்ஃபான் யாதவத்தை கடைசியில தான் நம்பிக்கை வச்சு அந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு வந்தாரு. பட் ஸ்டில் அந்த நம்பிக்கை இன்னமும் ரஹீம் அலி மேல நம்ம அவன் கையிலுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவரும் பாத்தீங்கன்னா முக்கியமான மேட்ச்ல கோல் ஸ்கோர் பண்றதா இருக்கட்டும். ஸோ அந்த ப்ரெஷரை எடுத்து ஸோ ராக்கெட் எல்லாம் விடாம அழகத்து அதாவது அன்கித் முகர்ஜிக்கு பாஸ் பண்றதா இருக்கட்டும், அவரு ஒரு முக்கியமான கோல் ஸ்கோர் பண்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி சூப்பர் கேம் மெச்சூரிட்டி கேம் ரஹீம் அலி கிட்ட கிடைச்சிச்சு. இப்போ நேஷனல் டீம் கேம்ப்ல வேற இருக்காரு. ஸோ கண்டிப்பா ரஹீம் அலி சென்னை எஃப்சி விட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் விட்டுணுமா அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. ஸோ கண்டிப்பா அவரோட கேம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பா சென்னை எஃப்சி அவர் விட மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஸோ கேரளா பிளாஸ்டர்ஸ் ஒரு முக்கியமான பிளேயர். ஸோ ஜஸ்டின் இமானுவேல் யாருக்காக வந்திருக்காரு. ஸோ எதனால அவர் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம போயிட்டாருன்னா குவாமே பெப்ரா. ஸோ கரிகாரி மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு ஸ்டார்டிங். பட் போக போக பாத்தீங்கன்னா பெப்ராவோட கேம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவரோட ஸ்பீட் எஃபெக்டிவா யூஸ் பண்ணாரு. அவரோட கேம் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் செம்மையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப செட் ஆனாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் குவாமே பெப்ரா. அது மட்டும் இல்லாம இப்ப அவர் பாத்தீங்கன்னா இன்ஜுரினால வெளியே போயிட்டு இருப்பாரு. இப்போ குவாமே பெப்ராக்கு பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறத பத்தி கேரளா பிளாஸ்டர்ஸ் டிசைட் பண்ணிட்டு வராங்க. பட் இதுவும் நான் என்ன ரூமர்னு நான் ஏன் சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ சப்போஸ் ஒரு நியூ கோச் வந்து எனக்கு இந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் வேணாம், நான் சொல்ற செட் ஆஃப் பிளேயர்ஸ் வேணும்னாங்கன்னா அப்ப இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ எதா இருந்தாலும் கோச் ஃபைன் பண்ணிட்டு பிறகு அப்புறம் வர கேரளா பிளாஸ்டர்ஸ் நியூஸை நம்ம கன்ஃபார்ம் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் ஒடிசா எஃப்சி பத்தி நான் இனிஷியலா சொல்லியிருப்பேன். அவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 வயசுக்கு உட்பட்ட கொலம்பியன் விங்கர். இவர் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கோஸ்ட் மெரைன்ல பிளே பண்ணிருப்பாங்க. இப்ப ஞாபகம் வருதா, ஆல்ரெடி ஒடிசா எஃப்சி பாத்தீங்கன்னா ஸோ ஏஎஃப்சி கப் நாக் அவுட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கோஸ்ட் மெரைனை எதிர்கொண்டிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எதிராக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண இந்த பிளேயரை பாத்தீங்கன்னா ஸோ அப்படியே நம்ம கிளப்புக்கு தட்டி தூக்கலான்ற மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்தாங்களா என்னன்னு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கோஸ்ட் மெரைனஸ்க்கு ஏஞ்சல் டோஸ் வர இருக்காரா. சாரி, சென்ட்ரல் கோஸ்ட் மெரைன்ல இருந்து ஒடிசா எஃப்சிக்கு ஏஞ்சல் டோஸ் வர இருக்காரா. இவர் பாத்தீங்கன்னா ஒரு ரைட் விங்கர்னு சொல்லலாம். 24 வயசு ஆகுது. ஆல்மோஸ்ட் நல்லா பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். ஏஎஃப்சி கப்ல 10 மேட்ச்ல 2 கோல் 4 அசிஸ்ட். ஐ லீக்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 23 மேட்ச்ல 13 கோல் அண்ட் 3 அசிஸ்ட் கொடுத்திருக்காரு. தேவைப்பட்ட ஒரு ரைட் விங்கர் அண்ட் மிட்ஃபீல்டர் ரோலையும் பிளே பண்ற எபிலிட்டி இருக்கு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் நியூஸ் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏகப்பட்ட ரூமர்ஸ் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. அதுல ஆல்மோஸ்ட் எது டன்னா இருக்க வாய்ப்பு இருக்கோ அதை பத்தி தான் நான் பார்த்து அப்டேட் பண்ணிட்டு வரேன். அந்த வருஷம் இந்த ரூமர் இது பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகுமா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இவரோட கான்ட்ராக்ட் இந்த சீசன் அதாவது இந்த இயரோட முடிவடையுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சென்ட்ரல் கோஸ்ட் மெரைனர்ல. நெக்ஸ்ட் மும்பை சிட்டி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கோகுலம் கேரளா எஃப்சியோட பிளேயரான நௌஃபல் பிஎன். ஸோ இவரை பாத்தீங்கன்னா சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவரோட வயசு பாத்தீங்கன்னா 23 வயசு ஆகுது. ஒரு லெஃப்ட் மிட்ஃபீல்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 23 மேட்ச்ல 5 கோல் அண்ட் 8 அசிஸ்ட் கொடுத்திருக்காரு ஐ லீக்ல. ஸோ ஆல்மோஸ்ட் இவரோட கான்ட்ராக்ட் முடிவோட காரணத்தினால கண்டிப்பா ஐஎஸ்எல் இருந்து கிட்டத்தட்ட மும்பை சிட்டிக்கு வந்து அவரோட கேம் சூப்பரா காமிப்பாரு எதிர்பார்க்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இவரோட கேம் எப்படி இருக்க போகுதுன்னு. அண்ட் மேலும் டிரான்ஸ்ஃபர் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு அண்ணன் நாளுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஒரு அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு, இல்லை எதனா இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குன்ற மாதிரி உங்களோட கருத்து எதனா இருந்தா ஸ்பெக்டேட்டருக்கு சொல்லுங்க. ஸோ மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்க. லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.